Hi friends, welcome to SRAS Academy. Previous year question paper general studies ஒரு question paper இது. So இந்த வீடியோல குயிக்கா ஒரு ஒன் லைனர் ரிவைஸ் பண்ற மாதிரி இதுல கேட்டிருக்க क्वेश्चंस ரிவைஸ் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எந்த ஆண்டு 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது? 2017. GST இன் உள்ளடக்கம் என்பது 3 வகைப்படும். சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் SBLP ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1992. மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு 1921. மக்கள் தொகை சிறு பிளவு ஆண்டு 1951. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 1961. மக்கள் தொகை மாறுதல் 2011. ட்ரைசோமி 2n+1, டெட்ராசோமி 2n+2. கீழ்கண்டவற்றுள் எது நைட்ரஜனை பெற்றுள்ள உரம்? யூரியா. அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து தருவது சோடியம் மெட்டா அலுமினேட் பிளஸ் ஹைட்ரஜன். இந்திய ராணுவத்தில் முதலாக பெண் ராணுவ போலீசார் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டனர்? மே 2021. இந்தியாவின் தேசிய மலர் தாமரை தாவரவியல் ரீதியாக டேஷ் என்று அறியப்படுகிறது. நெலம்போ நியூசிஃபாரா. இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது தேர்தல் ஆணையம். மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர்? 12. வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் தாமிரம். துங்கபத்ரா திட்டத்திலிருந்து பயனடையும் மாநிலங்கள் யாவை? ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா. பவன்ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் தலைமையிடம் டேஷ் ஆகும்? புதுடெல்லி. ஹரப்பா பஞ்சாப். மொஹஞ்சதாரோ சிந்து. காலிபங்கன் ராஜஸ்தான். லோத்தல் குஜராத். கம்ரான் அஸ்காரி ஹிண்டால் யாருடைய சகோதரர்கள்? ஹுமாயூன். கீழ்காண்பனவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? ஐகோல். காக்கசாய்டு என்பவர்கள் டேஷ் இனத்தவர்? ஐரோப்பியர்கள். சமய சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1976. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகின்றன? பிரிவு 2 அரசியலமைப்பு சட்டம் 5 முதல் 11 வரை. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள்: இந்திய குடிமகனாக அல்லது குடிமகளாக இருத்தல் வேண்டும். நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும். பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைக்கும் அநீதியாகும் என்று கூறியவர் மகாத்மா காந்தி. மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவா தனியா அப்லோட் பண்றோம். क्वेश्चंस மட்டும் ஒன்லைனர் மாதிரி இந்த வீடியோல பார்த்திடலாம். தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் டேஷ் தலைமையில் நடைபெற்றது? வஉசி. வட்டார மொழி பத்திரிகை சட்டம் லிட்டன் பிரபுவால் இயற்றப்பட்ட ஆண்டு 1878. பகத்சிங்கின் தாயார் பெயர் வித்யாவதி.
27 மே 1964 இறந்த இந்தியாவின் தேசிய தலைவர் யார்? ஜவஹர்லால் நேரு. திராவிடர் இல்லம் நடேசனார். தொழிலாளன் சிங்காரவேலர். தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள். ஜீவிய சரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன். மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது எது? தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை. ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார்? பெருந்தகையார். மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு. உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலை. வேளிர்குல சிற்றரசர் திதியன். சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி. கேப்டன் லக்ஷ்மி செஹல் எங்கு பிறந்தவர்? சென்னை. ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி யாது? பிறர் பொருள் விரும்பாமை. ராஜாராம் மோகன் ராய் இந்த சதி என்னும் நடைமுறையை ஒழிக்க உறுதிமொழி எடுத்தார். இந்த நடைமுறையை ஒழிக்க வில்லியம் பென்னிங்கிற்கு உதவினார். சதி பழக்கம் தண்டனைக்குரிய குற்றமாக 1829 அறிவிக்கப்பட்டது. 2713 அரசு டேஷ்களுக்கு உயர்தர கணினி ஆய்வகங்கள் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நடுநிலை பள்ளிகளுக்கு. ஆங்கிலேயர் ஆட்சியில் கல்விக் கொள்கை பற்றிய தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். 1845 சர் சார்லஸ் வுட் டெஸ்ட் பேட்ச் தொடங்கப்பட்டது. காஃபி உற்பத்தியில் அதன் பரப்பளவில் கர்நாடகா மாநிலத்திற்கு அடுத்து தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. தேயிலை பயிரிடும் பரப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள் என்ற தலைப்பில் பொருந்தாத வாக்கியத்தை தேர்ந்தெடு. தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பது. இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள். இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். இந்தியா வேகமாக வளரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ளது. வேகமாக வளரும் சேவைத்துறை. தற்கால வேலைவாய்ப்பு போக்குகளாவன. பகுதி நேர வேலைவாய்ப்பில் ஒரு வளர்ச்சி இருந்து வருகிறது. அதிகரித்து வரும் சுய வேலைவாய்ப்பு. நிறுவனங்கள் ஒரு சில நிரந்தர ஊழியர்களையே பயன்படுத்துதல் மற்றும் குறுகிய கால ஒப்பந்த பணிகளை தருவது. நோய் காரணியான போர்ட்டடெல்லா பெர்டுசிஸ் சுவாச குழாய் பகுதியை பாதித்து டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது. கக்குவான் இருமல். கீழ்காணும் விலங்குகளில் உமிழ்நீரில் உள்ள வேதிப்பொருளானது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுகின்றன. ஹிரிடினேரியா கிரானுலோசா. டேஷ் ஒளிக்கதிர்களை மின் தூண்டல்களாக மாற்றி அவற்றை பார்வை நரம்பின் வழியாக மூளைக்கு அனுப்பும் பணிகளை செய்கின்றது. விழித்திரை. கரும்பு சர்க்கரையானது டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய 3 தனிமங்களால் ஆனது. கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். ஹைட்ரோமானி திரவத்தின் ஒப்படர்த்தி. சாக்ரோமானி சர்க்கரையின் அடர்த்தி. லாக்டோமானி பாலின் அடர்த்தி. மதுமானி சாராயத்தின் அடர்த்தி. காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர். ஜோஷிலா கணவாய் ஹிமாச்சல பிரதேசம். பொமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம். நாதுலா கணவாய் சிக்கிம். மொர்பி மாவட்டத்தில் இடிந்து விழுந்த ஆங்கிலேயர் கால பாலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? குஜராத். முந்தைய மதிய உணவு திட்டத்தின் மறுபெயர் யாது? PM போஷன்.
2022 நோபல் பரிசினை இயற்பியலுக்காக வென்றவர்களில் குவாண்டம் தொலைதாங்கு நடைமுறையை செய்து காட்டியவர் யார்? ஆண்டன் சைலிங்கர். தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளையினால் இந்தியாவின் மேற்கு கடலோர பகுதிகள் அதிக மழையை பெறுகின்றன. காரணம், இந்த பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் காற்று வீசும் திசையில் அமைந்துள்ளன. A மற்றும் R இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. பின் வருவனவற்றில் எந்த வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது? முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம். உலக காபி உற்பத்தியில் இந்தியா டேஷ் ஆவது இடத்தை வகிக்கிறது? 7வது. தன்வந்திரி, ஆயுர்வேதா, வராகமிகிரா, பிருகத் சம்ஹிதா, ஆரியபட்டா, சூரிய சித்தாந்தா, அமரசிம்மா, அமரகோஷா. அப்பரின் சமண மதத்தின் பெயர் தர்மசேனா. சத்ரியா நடனம் எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றது? அஸ்ஸாம். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எவ்வகை உறவு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இல்லை? பொது வகை உறவுகள். கீழ்கண்டவற்றுள் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் மக்களவை சபாநாயகர். கூற்று, புலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார். காரணம், மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ராம்சே மெக்டொனால்ட் வழங்கிய வகுப்புவாரி ஒதுக்கீட்டை காந்தியடிகள் எதிர்த்தார். காரணம், டொமினியன் அந்தஸ்தை ஆங்கிலேயர்களிடமிருந்து பெறுவதற்காக. கூற்று சரி. காரணம் தவறு. 1578 கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகத்தின் பெயர் தம்பிரான் வணக்கம். தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? வேட்டுவர். யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்? மழலை சொல். எவற்றை உடையவர் ஆள்பவரில் ஏறு போன்றவர்? படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண். நாமம் கெட கெடுநோய் என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகின்றார்? காமம், வெகுளி, மயக்கம். 8 தொகையும் 10 பாட்டும் ஏறத்தாழ டேஷ் பாடல்களை கொண்ட இலக்கிய கருவூலமாகும். 2400. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் அன்னி பெசன்ட். ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துகளுக்காக வட்டமேஜை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் இரட்டைமலை சீனிவாசன். சாரதா சட்டத்தின்படி பெண்களின் திருமண வயது 14. உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கையானது ஐக்கிய நாடுகள் பொது சபையினால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் பாரிஸ். காவலன் SOS செயலியை எந்த அரசு அறிமுகப்படுத்தியது? தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டில் நிலக்கடலை உற்பத்தியின் அளவு என்ன? கிட்டத்தட்ட 7 லட்சம் டன்கள். தமிழ்நாட்டில் அதிகம் உற்பத்தியாகும் பொருட்கள் வாழை மற்றும் தேங்காய். கூற்று, அகோபிலா மடம் மற்றும் பல மடங்கள், பள்ளிகள், விகாரங்கள் கல்விக்காக தனித்துவமான பங்களிப்பை செய்துள்ளன. காரணம், இடைக்காலம் பல மத மடங்களும் மடாலயங்களும் கல்வி வளர்ச்சிக்காக நிறுவப்பட்டதை கண்டது. கூற்று சரி. காரணம் தவறு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து
நம்ம ஒரு ஒன்லைனர் மாதிரி ஒரு கோ த்ரூ ரிவிஷன் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.